ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உன்னை நிறைய பேர் மறந்துருப்பாங்க, தூக்கி எரிஞ்சிருப்பாங்க, விட்டு விலகியிருப்பாங்க, தூரமாக உன்னை விட்டு போயிருப்பாங்க. நிறைய தவறான பேச்சுகளால் அவங்க மனசை கொடுமைப்படுத்தியிருப்பாங்க, காயப்படுத்தியிருப்பாங்க. அப்படிப்பட்ட நிறைய பேர் உங்கள் கூட இருப்பாங்க. ஆனால் இவங்கெல்லாம் போயிட்டாங்க, இவங்கெல்லாம் என்னை காயப்படுத்திட்டாங்க, இவங்கெல்லாம் என்னை கொடூரமாக தாக்கிட்டாங்கன்னு சொல்லி நீ பயப்படாத, நீ சோர்ந்து போகாத. ஏசாயா 44:21 அழகான ஒரு வசனம். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசப்பா உங்களை மறக்கவே இல்லைங்க. அவர் ஒரு நாளும் உங்களை மறக்காத தேவன். ஏன்னா தாயின் வயிற்றில எவ்வளவு அழகா பத்திரமாக பொதிஞ்சு அழகா ஒரு ஞானமா உங்களை பொதிஞ்சு அந்த தாயின் கருவுக்குள்ள வச்சு எவ்வளவு அழகா 10 மாசம் சுமந்து இந்த உலகத்துல கொண்டு வந்து இவ்வளவு அனுமதிக்கிறார்னா இந்த உலகத்துல உள்ள எல்லாம் மறந்துடும். ஆனா அவர் மறக்கல. பாத்தீங்களா, நாம் அவரை விட்டு சில தூரமா போயிடுவோம், சில துரோகங்களும் பண்ணிடுவோம், சில கஷ்டங்களும் கொடுத்துருவோம். ஆனா அவர் நம்மளை மறக்காத தெய்வம், அவர் நம்மளை மாறாத தெய்வம். என்றுமே அவர் நிழல்ல நம்ம இருக்கிறோம். அவர் நம்ம கூட இருப்பதனாலதான் எல்லா தரக்கூடிய காயங்களும் நமக்கு பெருசா பாதிப்பு ஏற்படுத்தல, பெரியதா நமக்கு தாக்கல. கொஞ்ச நேரம் தாக்கும், ஆண்டவர் நமக்கு ஆறுதலை தருவார், நம்மளை அரவணைப்பார். அவருடைய அரவணைப்பு பெஸ்டா இருக்குங்க நம்ம கூட. அவரை மட்டும் எப்பொழுதுமே நினைச்சு வாழுங்க. அவர் உங்க கூட இருக்கிறாரு. நம்ம எல்லாரையும் அவர் கரம் பிடிச்சு நடத்துக்கிறார். காட் பிளஸ் யூ. அவரால் நீங்க ஏசப்பா உங்களை மறக்கவே இல்லைங்க. காட் பிளஸ் யூ. ஏசப்பா உங்க கூட இருக்கிறார்.